வணக்கம் சார். வணக்கம் மேடம். நம்ம ஆல்ரெடி இந்த 2025 முடிக்க போகிறோம், இயர் எண்டில் இருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிஃப்டி வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததை பார்த்தோம். ஸோ மார்க்கெட் முடிய போகுது இயர் எண்டில். இப்போ நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார்? சரி, நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரி லாஸ்ட் டிசம்பரோட கம்பேர் பண்ணால் நம்ம மைனஸில் தான் இருக்கோம் நம்ம. பட் லாஸ்ட் ஃபெப்ரவரி கூட கம்பேர் பண்ணிங்கனாக்கா நம்ம வந்து 270 இப்போ 26,000 இருக்கும். ஸோ நம்ம எது பார்க்குறது தான் இம்பார்ட்டன்ட். 1 இயர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட் மைனஸ். ஓகே, பட் லாஸ்ட் 7-8 months லாஸ்ட் 10 months பார்த்தாக்கா தம்ஸ்அப் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் அதுதான் கான்செப்ட். அது ரெண்டாவது, பிகினிங் ஆஃப் தி இயர் வி ஆர் இன் டவுன் ட்ரெண்டில் இருந்தோம். லாஸ்ட் டிசம்பர் டவுன் ட்ரெண்டு, ஜனவரி டவுன் ட்ரெண்ட். அது அங்கேருந்து இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் இருக்கோம். அதுதான் நம்ம இப்போதைக்கு நமக்கு வேண்டியது. நம்ம அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, புல்லிஷா, மார்க்கெட் புல்லிஷ். ஓகே, மார்க்கெட் புல்லிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? சி, நிஃப்டி ஆக்சுவலி இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக என்ன ஆகுதுனாக்கா, இந்த டியூஸ்டே அன்றைக்கி எப்போ RSI 50 கீழே க்ளோஸ் ஆகுது, அப்புறம் மேலே க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து அகெயின் 21 day மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. பட் 50 day மூவிங் ஆவரேஜ் தேர்ட் டைம்ஸ் டச் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணுது. 22,930 க்ளோஸ் பண்ணது 22,938. ஸோ இது டிசிசிவாக 22-50 நான் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம 21 day மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, 50 day மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து அல்ட்ரா புல்லிஷ். ஸ்டாக்குக்கும் அதே தான். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் எப்போ 50 கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் ஃபஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச். கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. ஓகே, அதனால் பயப்படுற மாதிரி இல்லை. நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்குது. ஓகே, வீக்லி RSI 57 இருக்குது. அதுவும் 60 மேலே தான் லாஸ்ட் வீக் இருந்தது. அது மேலே போனால் நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் 2% ரேலி. PSU பேங்க் 1.09, ஆட்டோ 1.08. சரி, நம்ம ஆல்ரெடி ஆட்டோ பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த GSTயோட எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஜனவரிக்கு மேலே தெரியுன்றது. அது வந்து ஆட்டோ நம்பர்ஸ் சார். ஆட்டோ இண்டிகேட் பண்ணுது அந்த இண்டெக்ஸ். ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஒன் ஆஃப் த செக்டரல் பர்ஃபார்மன்ஸில் டாப் வந்து ஆட்டோ. SBI ஆட்டோமோட்டிவ் ஃபண்ட் ஆட்டோமோட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அது ஒரு 20% கொடுத்துருக்கு 1 yearல. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ இஸ் லுக்கிங் குட். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த டிசம்பரில் வந்து FIIs 3 நாள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மீதி நாளில் விற்று கூட நம்ம வந்து பெரிய லெவலில் கீழே விழல. அந்த அளவுக்கு வாங்காமல் இருந்தால் மேலே போகக்கூடாது. பட் பெரிய விற்று தான் கீழே போயிருக்கணும். FII 28 நாள் 26 நாள் 20 நாள் மேலே விற்று கூட நம்ம கீழே இருக்கலாம். அப்படின்னாக்கா அவங்க வந்து செலக்டிவ் சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ட் நேம்ஸில் விற்கலை. ஸோ நிஃப்டி 50 இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸில் தான் விற்றுந்தாங்கனாக்கா பெரிய லெவலில் இந்த லாஸ்ட் 15-20 டேஸில் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து எங்கேயும் விற்கிறாங்க. சரி, டெய்லி FII விற்கிறாங்க, ஆனாலும் வாங்குறாங்க. புரியுதுங்களா? அவங்க வாங்குறதா தான் டேஞ்சர். ஸோ அதனால் வந்து ஸோ FII கம்மியாக வாங்கியுமே மார்க்கெட்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஆல் டைம் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. இன்னொரு பேங்க் நிஃப்டி கூட இப்போ ரெண்டாவது நிஃப்டி வந்து ஏன்னா இப்போ ஏன் நம்ம பேசணுன்னாக்கா, ஒரு லோ ஃபார்ம் வந்து ஒரு 52 week லோ ஃபார்ம் ஆகுதுனாக்கா அங்கேருந்து ஒரு ரேலி வரும். அந்த ரேலி வச்சு நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நம்ம ஈரனால இது சொல்கிறேன் நான். 22,270 வேவ் 1 ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் ஜர்னி 24,457 அங்கேருந்து கொஞ்சம் தான் கீழே வந்தது. அதை கட் பண்ண போகிறோம். ஃபிபனாச்சியில் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 26,064. இப்போ அந்த ரேஞ்ச் அங்கே தான் இடிக்குது. ஸோ இந்த 24,026 8 months ஆச்சு ஜேர்னி. இந்த லாங் ஜேர்னி அந்த ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கு. 26,064 டிசிசிவாக கட் பண்ணாக்கா அடுத்த டார்கெட் 28,500. தட் இஸ் 261%. இது அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய ரன்னு. அதுதான் நம்ம ஜென்ரலாக மார்க்கெட் யூஃபோரியான்னுவோம். ஓகே, அப்போ வந்து 33,000 அது டார்கெட்டு. ஸோ 28,000. ஆனால் இது டைம் ஃப்ரேம் சத்தியமாக சொல்ல முடியாது. பட் இந்த ஜேர்னியில் இருக்கா, இந்த ஃபிபனாச்சி ஜேர்னியில் இருக்கா இருக்குது. அந்த ஜேர்னியில் இருந்தால் இந்த டார்கெட்டில் ஆச்சும் இதில் வந்து இந்த 28,000 கட் பண்ண அப்புறம் தான் யூஃபோரியா பார்ப்போம். கோல்டில் நம்ம பார்த்து யூஃபோரியா அதில் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா புல்லிஷ். ஓகே, பேங்க் இது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நிஃப்டி வந்து 161% அந்த ஃபிபனாச்சியில் இருக்கும்போது இருக்குதுன்னு சொல்கிறேன்ல. பேங்க் நிஃப்டி 261% இருக்குது. பேங்க் நிஃப்டி அந்த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 461 பார்த்தீங்கன்னாக்கா 66,000 இருக்குது. இப்போ 58,000 இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா இருக்குது.
ஓகே, அடுத்து நம்ம கோல்டு டச் பண்ணிடலாம். ஓகே, அதை பற்றி நம்ம ரொம்ப நாள் பேசாமல் இருக்கோம். கோல்டு இன்னைக்கு வந்து இன்ட்ரடே ஸ்விங் 117 to 110, ஹியூஜ் ஸ்விங். யூஸ்வலாக அவ்வளோ பெரிய ஸ்விங் வராது, ஏதோ இவ்வளோ. ஸோ அதோட நிறுத்திக்கலாம், அது மேலே பேச வரும் நான். சில்வர் வந்து அதோட பெரிய மரண சம்பவம். 243 ஹை, 197 லோ, இன்டர்டே ஸ்விங். அவ்வளோ பெரிய ஸ்விங் இருக்கக்கூடாது ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பார் ஃபார்ம் ஆச்சுனாக்கா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்னன்னு தெரியல, வேட் வெயிட் அண்ட் வாட்ச். USD INR 89.95, ஓகேங்களா. 21 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. 50 டே 89.26, அது கீழே போனால் தான் ஏதோ இது இருக்கு. பட் இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஜிடிபிக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து ரிசல்ட் நல்லா இருந்தால் பிஇ அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பிஇ பற்றி நிறைய பேசிட்டோம், அதை பற்றி பேசுகிறோம்ல. ஸோ இதுதான் பேசிக்லி மார்க்கெட் அவுட்லுக் இப்போ அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். புல்லிஷ். ஓகே, கோல்ட் அண்ட் சில்வரில் ஒரு பெரிய ஸ்விங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாக ஒரு ஸ்விங் நடக்குது அப்படின்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? விலை குறைய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை பெருசாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுது சார்? நம்ம ஃப்ராங்காக சொன்னோம்னா யாருக்கும் புரியும். இந்த மாதிரி ஸ்விங் நடக்கும்போது டெக்னிக்கல் ட்ரேடர்ஸுக்கும் சரி, இப்போ நாங்கள் மார்க்கெட் பார்க்குற ஆளுங்களுக்கு பெரிய வால்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரெண்டு இன்னும் போயிட்டு வருது ஒரே நாளில். ஸோ டாப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தாக்கா நம்ம நெகட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஒரு 52 வீக் லோவில் ஒரு பெரிய ஸ்விங் இருந்தாக்கா ஏதோ பெருசாக இது மேலே போயிட்டு 117 போய் 110 வந்திருக்கு. ஸோ மேலேருந்து யாரும் விற்றுருக்காங்க. அதே மாதிரி சில்வர் 243 போயிட்டு 197, 243 to 197, 20% ஒரே நாளில். கோல்டு 7%, 20% ஒரே நாளில். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். ஸோ ஒரே நாளில் 20% விழுந்தானாக்கா அவன் டவுன் ட்ரெண்ட் வந்தால் ஃபுல்லியில் எப்படி விழுவான்? அதனால் நம்ம காஷியஸாக இருக்கணும். ஓகே, பட் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பார்த்து தான் மேட்ச் தான் பார்க்கணும், நம்ம இறங்கி ஆட முடியாது. அப்போ இந்த டைமில் நம்ம உள்ள பார்ட்டிசிபேட் வரக்கூடாது. இந்த டைமில் நம்ம உள்ளே இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரெஷ் இஃப் யூஆர் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்னாக்கா நீங்கள் அசட் அலோகேஷன் பண்ணணும், கரெக்டு. பட் இந்த டைமில் வந்து டாக்டிக்கலாக யூ கேன் அவாய்ட் கோல்டு. அதுக்கு பதில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிஃபென்சிவ் ஸ்டாக்கில் போகலாம், ஏதாவது பண்ணலாம் நம்ம. ஆனால் இந்த டைம் கோல்டு கிடையாது, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மார்க்கெட்டோட அவுட்லுக் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ இந்த 2025 முடிகிறதுனால இந்த இயரில் என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு அனலைசிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இல்லை ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருப்பீங்க. பட் இந்த வருஷம் ஸ்மால் கேப்பில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எல்லாருக்குமே பெரிய டவுட், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணிட்டோமா, இல்லை நம்ம அலோகேஷன்ஸ் தப்பாக இருக்கா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த 2025 ஸ்மால் கேப்புக்கு என்ன மாதிரியான ஒரு இயராக இருந்திருக்கு சார்? 2025 is not a great year for small cap. Okay, இந்த 2025 வந்து லார்ஜ் கேப் நல்ல இயராக இருக்குது. லார்ஜ் கேப் லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து நான் 1 இயர் தான் எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட் டிசம்பர் தான் நம்ம ஸ்மால் கேப் ஆக்சுவலாக மெஷர் பண்ணோம்னாக்கா அந்த 52 வீக் லோவில் எடுத்து பார்க்கணும். அது பார்க்க வேணாம், அது நம்மளுக்கு வேண்டிய மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். லெட்ஸ் டேக் 1 இயர் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் ஹஸ் கிவன் 9%. லார்ஜ் கேப் வந்து லம்சம்லேயே 9% கொடுத்துருக்கு. ஓகே, எஸ்ஐபியில் 9%, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் 9% கொடுத்துருக்கு, எஸ்ஐபியில் 9% வந்துருக்கு. ஓகே, மல்டி கேப் லம்சம் 8% கொடுத்துருக்கு, லம்சம். லார்ஜ் கேப் 19% கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ மல்டி கேப் லாஸ்ட் 1 இயர் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10% வந்துருக்கு. ஓகே, மிட் கேப் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் 13%. ஓகே, லம்சம் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் 30%. மிட் கேப் ஏதோ நடந்துருக்குது, ஸ்மால் கேப் தான் தூங்கிட்டு இருக்குது. ஆனால் எழுந்ததுன்னா அது ஸ்டோரியே வேறு. ஓகே, ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ நீங்கள் ஓகே ஆல் கம் டு தட். ஃப்ளெக்ஸி கேப் 11% பண்ணியிருக்கு, ஃப்ளெக்ஸி கேப் நல்லா பண்ணியிருக்கு. லம்சம்மு எஸ்ஐபி 11% பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப் 1% பண்ணியிருக்கு, லம்சம் 1%. ஓகே, எஸ்ஐபியில் வந்து 8% பண்ணியிருக்கு. எஸ்ஐபியில் நம்பர் 1 8% பண்ணியிருக்கு. அது கீழே 7-6 டிக்கெட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜென்ரலாக எஸ்ஐபின்னு சொல்லிக்கிறது. லம்சமோட எஸ்ஐபி பெட்டர். இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லைடா 1 இயரில் 1% கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இந்த டைம்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர் ஸ்மால் கேப் 28% சிஏஜி இருக்கும், ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் எடுத்தீங்கன்னாக்கா
அதுவும் லாஸ்ட் 5 இயர்ஸோட 26 கொடுத்துருக்கு. ஓகே, நான் சொல்கிறது லம்சம். ஓகே, லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் 26% கொடுத்துருக்கு. 26 மல்டி கேப் வந்து 5 இயர்ஸ் டேட்டா இல்லை. ஓகே, லார்ஜ் கேப் லாஸ்ட் 5 இயர்ஸ் 20% கொடுத்துருக்கு. ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸ் 15% தான் கொடுத்துருக்கு. ஸோ இது அபரேஷன். ஸோ அதனால் இல்லை சொல்கிறேன். ஸோ அதனால் இது மாறும். நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்க இன்றைக்கி ஒரு மிட் கேப் இருக்குன்னா அது இப்போ ஒரு காலத்து ஸ்மால் கேப். இன்ஃபோசிஸ் ஒரு காலத்து ஸ்மால் கேப், ஏஷியன் பெயிண்ட் ஸ்மால் கேப். ஸோ எந்த ஸ்மால் கேப்லாம் மிட் கேப் போயிட்டு லார்ஜ் கேப் போகும்போது அந்த மாதிரி ஸ்மால் கேப்பை தான் மியூச்சுவல் ஃபண்டால் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அது மாதிரி சூஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் அதான் இப்போ உங்களுக்கு பயமாக இருந்தாக்கா நம்ம தான் சொல்லிடுறது. ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்னா லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், ஃப்ளெக்ஸ் கேப், ஸ்மால் கேப், ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் டெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஃபஸ்ட்டு இந்த லம்சமில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எஸ்ஐபியில் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியேஷனுக்கு என்ன காரணம்? லம்சம் வந்தால் சொல்ல நீங்கள் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அது. இப்போ இந்த ரிப்போர்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டிசம்பர் எடுத்திருக்கேன் நான். ஸோ லாஸ்ட் இயர் 1 டிசம்பர் என்ன என்ஐவியோ அது பேஸ் பண்ணி நிஃப்டி அது பேஸ் பண்ணியிருக்கோம். பட் எஸ்ஐபின்னா ஃபுல் இயர் ஆவரேஜ். ஸோ லாஸ்ட் இயர் வாங்குறத விட லாஸ்ட் இயர் மட்டும் வாங்கிட்டு விட்டுருந்தவங்கன்னா காலி. எவ்ரி மந்த் வாங்கியிருந்தவங்களுக்கு பெனிஃபிட். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து லம்சமே மறந்துருக்கும். எஸ்ஐபி மோடு தான் பெஸ்ட். ஸோ லம்சம் இஸ் வெரி வெரி டாக்டிக்கல் பிளே. லம்சம் இப்போ சொல்லலாம் நான் 22,270 இஸ் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட். பட் அந்த டைமில் நம்மளுக்கு தெரியாது. இல்லை லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி, சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். டாக்டிக் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்படின்னாக்கா ஸோ லாங் டேர்ம் ஆவரேஜ் 15% இண்டெக்ஸ். ஸோ வென் யூ சி இண்டெக்ஸ் லெஸ் தென் 15%, அது கீழே போகப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். லம்சமில் பிரித்து பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுதான் பண்ணோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதர்வைஸ் இப்போ வந்து லோலேருந்து 20% மேலே போயிடுச்சு. நம்ம இப்போ லம்சம் நோ. இப்போ எஸ்டிபி 3 months எஸ்டிபி தான். இப்போ நம்ம ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 2025ல் லார்ஜ் கேப்போ இல்லை மிட் கேப்போ கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்திருக்கு. என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்குது? குளோபலி நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் ஸ்மால் கேப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கா? இல்லை, இப்போ மெயினாக ஸ்மால் கேப்பில் பெரிய மூவ்மெண்ட் இல்லாததுக்கு ஒரே காரணம் எஃப்ஐஏ தான். ஓகே, எஃப்ஐஏ ஆல் ஸ்மால் கேப் இன்வெஸ்டர் தான். இண்டெக்ஸுக்கு மட்டும் தான் லார்ஜ் கேப் வாங்குவாங்க. அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஏ வந்து லார்ஜ் கேப் 2x இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் வச்சுருப்பாங்க லார்ஜ் கேப். ஓகே, பென்ஷன் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்ட்லாம் வச்சுருப்பாங்க. பட் அதர்வைஸ் ரிட்டர்ன் ஸ்டேஸ் பண்ணுற குரூப் வந்து ஸ்மால் கேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் எஃப்ஐஏஸ் பிக்சரில் இல்லை. ஸோ எஃப்ஐஏஸ் திருப்பி வந்தாங்கன்னாக்கா ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அப்புறம் செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப்லேயே என்ன செக்டர்ஸ்லாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதெல்லாம் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம்டு செக்டர்ஸாக இருக்குது சார்? இப்போ செக்டர் வைஸ் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் செக்டரில். ஓகே, நீங்கள் யூ நாட் பிலீவ் இன்டர்நேஷனல் ஃபண்ட் நிப்பான் தைவான் இந்தியா ஃபண்ட், தைவான் ஃபண்டு 51% ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஏபிஎஸ்எல் இன்டர்நேஷனல் ஃபண்டு 35%. இது வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸு. ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் 23%. ஓகே, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் 20%. ஆட்டோ எஸ்பிஐ ஆட்டோமோட்டிவ் ஃபண்டு 20%. ஸோ செக்டரல் தீமேட்டிக் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்டர்நேஷனல் ஃபண்டு தவிர ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ், எஸ்பிஐ அது ஆட்டோமோட்டிவ், இது 3 தான் நல்லா இருக்குது. இது பட் இந்த தீமில் என்ன ஒரு டேஞ்சர்னாக்கா அவர் ரிவர்ஸ் ஆனால் ஏற்றுக்கிறதுனாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் வந்து 10 வருஷத்துக்கு நல்லா இருந்தது, அப்புறம் தூக்கி போயிடுச்சு, இப்போ தான் எழுந்துருக்கு. ஸோ அதனால் செக்டரல் பண்ணுறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் நாங்கள் ஒரு அட்வைசராக அவாய்ட் செக்டரல் இன்வெஸ்ட் சொல்லுவாங்க. செக்டர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் மல்டி கேப்பில் கூட போட்டுக்கலாம், ஃப்ளெக்ஸி கேப் கூட போட்டுக்கலாம். செக்டர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். வேல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது சார்? ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோட இல்லை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட வேல்யூஷன் வந்து நமக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா? வேல்யூவேஷன் நீங்கள் ஓவரால் நம்ம மார்க்கெட் வேல்யூஷன் பார்த்தாலும் வச்சுங்களேன் சீப்பாக தான் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவலாக நான் ஸ்மால் கேப் வேல்யூஷன் செக் பண்ணல, பட் இண்டெக்ஸ் வேல்யூஷன் இஸ் லெஸ் தென் 3 year ஆவரேஜ். 22.8 இருக்க நம்ம. ஓகே, நிஃப்டி பிஇ ஐம் டாக்கிங் பட் பிஇ வேல்யூவேஷனாக பிஇ தான் பேசணும்.
So 3 or 4 less than 10-year average. Okay, so 10-year average 23.3. நம்ம 22.8ல இருக்கோம். பீக் ரீசன் பீக் 24. எப்பெல்லாம் நிஃப்டி பிஇ 24 தட்டுதோ அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வருது. ஸோ இப்போ சப்போஸ் இப்போ லாஸ்ட் இயர் 26,300 இருக்கும்போது 24 பிஇ இருந்தது. இப்போ 26,300 அந்த ஹை கிட்ட போகும்போது பிஇ 22 இருந்தாக்கா எக்கானமி ஹஸ் டன் வெல்னு அர்த்தம். ஆர் அப்படியே என்ன அர்த்தம், நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இஸ் டன் வெல். பட் இந்த பீரியட்ல வந்து நிஃப்டி 50 ஸ்டாக் உள்ளேருந்து வெளியே போய்க்கலாம், வெளியே வந்துருக்கலாம். அது ஒரு டிஸ்க்ளைமராக வச்சுக்கணும், புரியுதுங்களா? பட் திஸ் இஸ் ரியல் மெஷர். ஸோ இப்போ வந்து 22.8ல இருக்கு. ரிசல்ட் வரும். இப்போ ரிசல்ட் வந்த அப்புறம் இது 21 அந்த ரேஞ்சில் கீழே போச்சுனாக்கா 22 கிட்டலாம் போக போக பையிங் வந்துன்னே இருக்கும். ஸோ அதனால தான் 22.8 பிஇ இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான பதிவு. ஸோ ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும். ஜென்ரலாக வந்து இந்த இதில் பட்ஜெட்னால ஜனவரி மாதம் நம்ம எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தாக்கா பிஇ அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் எஃப்ஐஐஸ் ஏன் தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க சார்? இன்ஃப்ளோஸ் பெருசாக இல்லையே. எஃப்ஐஐஸ் ஏதோ நம்பர்ஸ் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் சம் நம்பர்ஸ் விச் ஆர் கிவிங். ஏதோ ஒரு டேட்டாவில் தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ ஜிடிபி ஒன்று சொல்கிறோம், ஒன்று ரிவைஸ் பண்ணுறோம், ஒரு ஜிடிபி அப்புறம் ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா வந்து தேர் வெரி நம்பர் ஓரியன்ட். ஸோ அவங்க அந்த அதான் சார் இப்போ வந்து எப்படின்னாக்கா ஜிடிபி நல்லா இருக்கு, யூஎஸ்டி ஆகினா 90 போகக்கூடாது, புரியுதுங்களா? ஒரு ஒரு திஸ் ஒன்லி டெஸ்ட். ஈஸியாக நம்ம ருபீஸ் ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ 88லேருந்து 84 வரைக்கும் வந்தது. ஓகே, இப்போ திருப்பி 89 போயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கட்டும், ஆட்டோ நம்பர்ஸ் நல்லா மேலே போட்டோம். நீங்கள் பாருங்கள், இப்போ ருபீஸ் ஸ்ட்ராங் ஆகும் நெக்ஸ்ட் குவார்ட்டரில். இந்த மார்க்கெட் பற்றி சொல்ல ருபீஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ருபீஸ் ஸ்ட்ராங் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ வி ஹேவ் டு சீ ஆட்டோ நம்பர்ஸ். அந்த ஜிஎஸ்டியோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து இப்போ தெரியும் நமக்கு. ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல தெரியும். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ல ரொம்ப வாலட்டைலா இருந்திருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. அதே அளவுக்கு ஸ்மால் கேப்லயும் வாலட்டிலிட்டி இருந்ததா, இல்ல இந்த டவுன்ஃபால் ரொம்ப ஸ்டெடியா இருந்ததா? அந்த ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு சார்? ஸ்மால் கேப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிஃப்டி ஒரு லோ ஃபார்மேட் ரேலி ஆகும்போது ஸ்மால் கேப் கூடவே ஓடிச்சு. லாஸ்ட் ஒரு 4 months ஸ்மால் கேப் பெரிய லெவலில் போல. ஜூலையோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செல்லிங் ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து ஸ்மால் கேப் பெரிய ரேலி ஆகாததுக்கு காரணம் எஃப்ஐஐ செல்லிங் தான். ஓகே, அதனால வந்து ஸ்மால் கேப் பெரிய லெவலில் மூவ் ஆகலை. தட் இஸ் த மெயின் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும். மெட்டல்ஸ் குறிப்பாக கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு பயங்கர ரிட்டர்ன்ஸ் இந்த 1 yearல. சில்வர்லலாம் 125-130% அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நம்ம ஸ்மால் கேப்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருது, நம்ம பேசாமல் தங்கம் வாங்கி போட்டலாம், இல்லை ஈக்விட்டியை விட மெட்டல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல சார்? அது வந்து அஃபெக்ட் பண்ணுமா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை? இல்லை, அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது தான் மார்க்கெட் ரிவ்யூஸ் ஆகும். 2011-12 பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் எஃப்டியில் போட்டிருந்தாலே 9% வந்திருக்கும். எப்போல்லாம் அது மாதிரி பீப்புள் திங்க் பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட் ரிவர்சல். அதே மாதிரி ஒரு பேரில் திங்க் பண்ணுவாங்க, அடடா 1 year எஃப்டியில் வச்சுருந்து வேஸ்ட்டு, அதை எடுத்து இப்போ மார்க்கெட்டில் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 15,000-18,000 ரேஞ்சிலேருந்து உடச்சி வரும்போது 26,000 போச்சு இல்லை? அது 3 years பீரியட். சம்மர் ரிட்டர்ன்ஸ் அது ஆல்மோஸ்ட் டபுள் இன் 3 years. அந்த மாதிரி ஒரு சீசன் மறுபடியும் வரும் இப்போ வந்து. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் 2 to 3 years மார்க்கெட் வில் பி அல்ட்ரா புல்லிஷ். ஏன்னா மீன் ரிவர்ஷன் நம்ம வந்து மீன் ரிவர்ஷன் வந்து கால் தொன்று தொட்டு வேலை செய்யுது. இது மீன் ரிவர்ஷன் இதெல்லாம் நார்மல் பிஸ்னஸ் சைக்கிள், இதெல்லாம் நார்மல். சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. 2025ல இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2026ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது சார்? ஸ்மால் கேப் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இதான் சொல்கிறேன். ஜென்ரலாக வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோ, சின்ன ஒரு டேட்டா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிகேஷன் தான் இது, நம்ம இதை பற்றி சொல்ல முடியாது. நான் ஒரு சின்ன டேட்டா எடுத்திருக்கேன். எந்தெந்த செக்டர்லாம் வந்து இப்போ 200 day இண்டெக்ஸஸ் இருக்குல்ல, செக்டரல் இண்டெக்ஸு 200 day மூவிங் ஆவரேஜ் மேலே யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், ஆட்டோ வெரி ஸ்ட்ராங். நான் ஏன் எதிர்க்கேன்னு தெரியல, சார்ட்டை பார்த்து எழுதியிருக்கேன் நான். பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்ஃப்ரா, ஐடி, மெட்டல், எம்என்சி ஃப்ளாட்டாக இருக்குது சார்ட்டு.
எம்என்சி கம்பெனிஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. பிலோ 200 இருக்குதுன்னா சிபிஎஸ்சி, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். கோர் ஹவுசிங் ஏன் இருக்குது தெரியுங்களா? ரேட் கட் பண்ணால், ரேட் கட் பண்ணுறதோட ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் குறையும். கோர் ஹவுசிங். எனர்ஜி ஓகே. அதுக்கப்புறம் ஹவுசிங், மீடியா வீக்காக இருக்கு. ஓகே. ஸோ சிபிஎஸ்சி, கோர் ஹவுசிங், எனர்ஜி, ஹவுசிங் அண்ட் மீடியா, இதெல்லாம் 200 கீழே இருக்குது. ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணுறது வந்து ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், ஆட்டோ வெரி ஸ்ட்ராங், பேங்கிங் வெரி ஸ்ட்ராங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்ஃப்ரா, ஐடி, மெட்டல், எம்என்சி ஃப்ளாட். இதுதான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்க தான் லீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இவங்க தான் 200 மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்காங்க. இன்னொரு சிம்பிள், வெரி சிம்பிள் டெக்னிக்கல்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப வருஷத்துக்கு நடக்கிற மேட்ரு. இது 31st டிசம்பர் க்ளோஸ், இயர்லி க்ளோஸ். அந்த க்ளோஸ்க்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ 31st டிசம்பருக்கு மேலே உங்களுடைய ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு 31st ஜான்வரி க்ளோஸ் ஆச்சுனாக்கா புல்லிஷ். ஒன்று அதுக்கு அடுத்த நாள் மேலே க்ளோஸ் பண்ணால் பெட்டர். ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் பண்ணால் ப்ளஸ். அதே நிஃப்டிக்கு பொருந்தும், எல்லா செக்டர் டேஸுக்கும் பொருந்தும். மோஸ்ட் ஆஃப் ஒரு சில ஸ்டாக் வந்து ஜனவரியில் தட்டினாங்கனாக்கா டிசம்பர் வரைக்கும் தட்டினே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் டைம் டு பிக் அ குட் ரேலி. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் இது பார்க்கணும். நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து 31st டிசம்பர் க்ளோஸ் மேலே இருக்குது, 1st ஜான்வரி இன்னைக்கு. ஓகே. ஓப்பன் ப்ரைஸ் ப்ளஸ் க்ளோஸ் மேலே இருக்கும். அது ஒரு கன்ஃபர்மேஷன் மந்த்துன்னு தெரியும். இருந்தால் அதெல்லாம் புல்லிஷ். நீங்கள் வாங்கினா அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு 10 ஸ்டாக் இருக்குது, 5 ஸ்டாக் வந்து மேலே அந்த ஸ்டாக்கு மட்டும் தான் நீங்கள் வாங்கணும். இந்த ஸ்டாக்லாம் திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணணும். க்ளோஸ் பண்ண அப்புறம் ஒரு மாதம் கேப் கொடுத்து திருப்பி வாங்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது நீங்கள் என்ன பார்க்கணுன்னாக்கா ரிசல்ட்ஸ் பார்க்கணும். இந்த 10 ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்களே, லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் எப்படி இருக்குது, இந்த குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது. லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட் நல்லா இல்லை, இந்த குவார்ட்டர் நல்லா இருக்கா, ரிசல்ட் வாங்கிடணும். அவன் 52 அந்த நம்ம டிசம்பர் கீழே இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம், வேல்யூ பையாக வாங்கலாம், கான்ட்ராக்ட் பெட்டாக வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நம்ம பேசினது சவுத் இந்தியன் பேங்க். அரௌண்ட் இது நல்ல ரிசல்ட் 2 குவார்ட்டரு. அதனால் மார்க்கெட் இறங்கினதுனால 28லேருந்து 22 வரைக்கும் வந்தால் இப்போ 40 கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக், நீங்கள் வந்து அமெரிக்கா மார்க்கெட்லாம் பார்க்குறத விட்டுட்டு உங்கள் ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் பாருங்கள். நீங்கள் வச்சுக்க ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு என்றைக்குமே காப்பாற்றும். அந்த ஹேபிட் உங்களுக்கு வந்துடுச்சுனாக்கா நீங்கள் பாதி நேரம் நம்ம தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாது, ரொம்ப ரிலாக்ஸாக திங்க் பண்ணுவோம். ஓகே. இந்த 2025 ஸ்மால் கேப்க்கு ஒரு நல்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான இயராக அமையல. பட் 2026ல் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்வெஸ்டர் 2026ல் ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அணுகணும் சார்? See, small cap is a 10-year investment. Any mutual fund investment is a 10-year investment. Okay. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன். இப்போ இதே ஸ்மால் கேப்பை 22,270 எடுத்து பார்த்தா 20% மேலே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம அங்கேருந்து எடுத்து பார்க்கல, பிகாஸ் அது கரெக்டாக இருக்காது. நம்ம 1 இயர் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி இஸ் ரேலிட், ஆனால் ஒருத்தர் நின்று போச்சு, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகல ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். ஓகே. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. எப்போ ஒரு இண்டெக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கோ 1 இயர், அடுத்த வருஷம் அது வந்து வேல்யூ பை. இண்டெக்ஸ் ஒரு ஃபாலிங் நைஃபாக இருந்தால் நீங்கள் வந்து மார்க்கெட் இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம் இண்டெக்ஸ். அதாவது பர்டிகுலர் அந்த ஸ்டாக் வாங்கலாம். இப்போ ரிசல்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணோம், இந்த பேஸ்ட் ஆன் ஃபிபனாச்சி. இந்த அந்த லோ அது பிரகாரம் நான் வந்து மீன் ரிவர்ஷன் பார்க்குறேன். ப்ளஸ் அந்த ரோல் அந்த பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. ஸோ 25,000 மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆச்சு. ஸோ 25,000 இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிது. 26,000 பிரேக் ஆகி 26,000 டேக் ஆஃப் ஆச்சுனாக்கா அடுத்த ரவுண்ட் நம்பர் 27,000 அகைன் இடிக்கும். போயிட்டு வரும். அதுக்கப்புறம் 28,000 ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஏன்னா 28,000 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஜேர்னி இருக்குது. அந்த ஜேர்னிக்கு நல்ல ப்ராட் பேஸ் இது ஃபார்ம் பண்ணி, ஏன்னா அந்த ரேலி தான் யூஃபோரிக் ரேலி. அங்கே தான் உலகமே உள்ள வரும். 28,000 கட் பண்ணி மார்க்கெட் போகுது தெரியுங்களா? அப்போல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் மார்க்கெட்.
ஸோ அதனால் ஐ எம் அல்ட்ரா புல்லிஷ் நெக்ஸ்ட் 1 year. ஸோ ஸ்மால் கேப் 2025 எப்படி இருந்திருக்கு, 26ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.